இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ஒரே ஒரு பதிவு மட்டும் போதும் இந்த திக மற்றும் திமுக காரங்களை கதற விடுறதுக்கு. முக்கியமா இந்த தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய இந்த குள்ள நரிகளை கதற விடுறதுக்கு. வர 22ஆம் தேதி பிரபு ஸ்ரீ ராமர் கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம் அயோத்தியாவில் நடக்க போகுது. விஸ்வகுரு மோடிஜி அவர்கள் தான் ஸ்ரீ ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ண போறாரு. இந்த ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக தான் ஒட்டுமொத்த உலகமே காத்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த முக்கியமான நாளுக்கு இங்க இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் யார் யாரெல்லாம் எப்படி வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ஒரு பதிவை இந்த திராவிடவாதிகள் பார்த்தாங்கன்னா இருடி மாலா ஃபேன 12ஆம் நம்பர்ல வேடி அப்படிங்கிற மாதிரி தான் கதற போறாங்க. சோ வாங்க யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஒரு வேலை நம்ம முடிச்சுக்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு இங்க இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் எப்படிலாம் உணர்ச்சி வசம் பொங்க ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு அப்புறமா மற்ற விவகாரங்களை பற்றி பார்க்கலாம். திக காரங்க இல்லைன்னா திமுக காரங்க இல்லைன்னா திராவிட ஐடியாலஜி இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பயங்கரமா ஜால் அடிக்கக்கூடியவங்க இவங்க எல்லாம் இந்த ஒரு பதிவை பார்த்தாங்கன்னா கதறன்னு கதற போறாங்க. ஃபர்ஸ்ட் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்க உங்களுக்கு சைட்ல போறேன், தயவுசெய்து பாருங்க. வணக்கம். பாசமுள்ள பார்வை, கருணை கொண்ட மனம், மலர் தரும் மனம், கனி தரும் சுவை, குயில் தரும் குரல், மலை தரும் மேகம், ஏழையின் சிரிப்பு, அள்ளித்தரும் கரங்கள், இவை அனைத்திலும் இறைவன் இருப்பார் என்று சொல்வார்கள். இந்த ஒட்டுமொத்த உணர்வுகளும் ராமர் என்ற வடிவம் பெற்று 22ஆம் தேதி புது வீடு கட்டி அயோத்தியில் ராமர் குடியேற இருக்கிறார். அந்த நிகழ்வுக்கு எனது வீட்டுக்கும் அச்சதை வந்திருக்கிறது. அச்சதை தன் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஜெய் ஸ்ரீராம். தம்பி ராமையா அவர்கள் என்ன சொன்னார்னு பாத்தீங்க. அடுத்ததாக இயக்குனர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவுசெய்து பாத்துருங்க. வணக்கம். நான் சவுத் இந்தியன் ஃபிலிம் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார். அயோத்தி ராமர் கோயிலிருந்து எனக்கு இந்த படமும் இந்த அட்சதையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது ஒரு புண்ணியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நேராக போயிட்டு அந்த அட்சதையை நம்ம தலையில் வாங்கிக்கணும், கையில் வாங்கிக்கணும். அது இது எப்போ கொடுப்பனை இருக்குதுன்னு தெரியல. 22ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்குது. பட் அந்த கூட்டத்துக்கெல்லாம் நமக்கு அழைச்சாலும் போக முடியுமான்னு தெரியல, அவ்வளோ கூட்டம் வரும். ஸோ நமக்கு ஒரு நல்ல நேரம் கிடைக்கும்போது அயோத்தி ராமர் கோயிலுக்கு போயிட்டு இந்த ராமரை தரிசிக்கணும் அப்படின்றது மட்டும் மனசில் இருக்குது. அது எப்போ நடக்குதோ அந்த ராமர் தான் மனசு வைக்கணும். ரொம்ப நன்றி இந்த பிரசாதம் கிடைச்சதுக்கு. ஜெய் ஸ்ரீராம். திரு கே சிவகுமார் அவர்கள் என்ன சொன்னாருன்றத பாத்தீங்க. அடுத்ததாக நடிகர் திரு நாசர் அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. வணக்கம். ராமர் கோயிலிலிருந்து எனக்கு அட்சதை கொடுக்கப்பட்டது. வைபவம் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி. எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. அடுத்ததாக திரு கங்கை அமரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பாருங்க. ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். அயோத்தியில் இந்த மாதம் 22ஆம் தேதி ஸ்ரீராமரின் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அந்த திருவிழாவை நாமும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறதால் நம்ம வீட்டில் பூஜையில் விளக்கேற்றி இங்கே பிரார்த்தனை பண்ணுறவங்க பண்ணலாம். கோவிலில் போய் 2 மணிக்கு போய் அதே நேரத்தில் நாமும் கோவிலில் இருக்கலாம். அதுவும் அல்லாமல் சாயங்காலம் 22ஆம் தேதி சாயங்காலம் அன்று வீட்டின் முன்னால் 5 முக தீபங்களை ஏற்றி ராமரை பிரார்த்தியுங்கள். ராமருடைய வைப்ரேஷன் எல்லார் வீட்டிலையும் இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலையும் வர வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்கள். ஆகவே தெய்வ அருள் உண்டு, தெய்வம் உண்டு. அந்த தெய்வத்தை வணங்குவதற்காக நாம் இங்கே காத்திருக்கிறோம். அந்த இனிய விழா மிக மிக சிறப்பாக நடக்கும்போது இந்தியாவின் முதன் முறையாக மிக பிரம்மாண்டமான கோவில். ஹோட்டல் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. இது நேரில் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஒவ்வொருத்தரும் முதல்ல முக்கியஸ்தர்கள்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் அடுத்த முக்கியஸ்தர்கள்லாம் அடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம். எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். அந்த ராமரின் அருள் அனைவருக்கும் உண்டு. இந்தியா மேலும் மேலும் உயரும் ஆன்மீகத்தில். நீண்ட நாளாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு கோவிலை வெளியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு காட்டுவது என்பது எவ்வளோ பெரிய சிரமம் என்பது உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த இடத்தை, ராமர் பிறந்த அந்த இடத்தை, அந்த அரண்மனையை, அந்த கோவிலை உருவாக்கியிருக்கிறார்கள் மறுபடியும் என்று சொன்னால் நம் அனைவருக்கும் அருள் கிடைத்து கொண்டே இருக்கும்.
மிக நன்றாக வாழ்க்கை உயர 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 அவர் கட்டி கொடுத்த அந்த கோவிலை வணங்குவோம் வாங்க போகலாம். ராமன் எத்தனை ராமனடி, அவர் நல்லவர் வணங்கும் சேயனடி. ராமன் எத்தனை ராமனடி. அத்தனை ராமர் வடிவங்களும் ஒன்றாக சேர்ந்து அயோத்தியில் வருகிற 22ஆம் தேதி கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொண்ட உணர்வோடு உங்கள் வீடுகளில் பூஜைகளை நடத்துங்கள், கோவிலுக்கு செல்லுங்கள், முன்னால் விளக்கேற்றி வையுங்கள். ஒரு ஆன்மீக நாடு என்பதை நிரூபிப்போம். ஜெய் ஸ்ரீராம். திரு கங்கைமரன் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பாத்தீங்க. அவர் ஒரு பாட்டாவும் பாடியிருந்தாரு. அடுத்ததாக இயக்குனர் பி. வாசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. இவரும் பாத்தீங்கன்னா திரு கங்கைமரன் அவர்கள் பேசினாரு பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பாத்துருங்க. ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது கிடைச்சதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கின மாதிரி இருக்குது ராமர்கிட்ட இருந்து. ஸோ இது மாதிரி ஒரு இன்விடேஷன் நான் வாங்கியிருக்கேன். இதை தினமும் என்னுடைய பூஜை ரூமில் வச்சு நான் கும்பிட போகிறேன். இத்தனை வருஷமாக நம்ம ராமர் கோயிலுக்காக காத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம கிடச்சிருக்கு. 22ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் ராமர் கோயில் அயோத்தியில் நடக்க போகுது. அதை நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம காத்துட்டு இருந்த அந்த வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக நடக்க போகிற நல்ல விஷயங்களும் எல்லாமே அந்த ராமர் கோயிலில் நம்ம போகும் பொழுது நமக்கு ஒரு பலன் கிடைக்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப உண்டு. நான் தெய்வ பக்தி உள்ளவன். எனக்கு வருஷம் நான் சபரிமலைக்கு போகிறவன். எத்தனை ஐயப்பன் கோயில் தமிழ்நாட்டில் நம்ம இந்த நாட்டில் இருந்தாலும் சபரிமலைக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்குது. அதுபோல் எத்தனை பெருமாள் கோயில் நம்ம ஊரில் இருந்தாலும் திருப்பதிக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு. அதே போல் எத்தனை கிருஷ்ணர் ஆலயங்கள் நம்ம கோயில்கள் நம்ம ஊரில் இருந்தாலும் குருவாயூருக்குன்னு ஒரு தனி மகத்துவம் உண்டு. அதே போல் இப்பொழுது மிகப்பெரிய மகத்துவமான ராமர் அயோத்தியில் ராமர் கோயில் கிடைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ராமரை நினைத்து நாம் பிரார்த்திக்க போகும் ஒரு கோயிலை நம் ஊரில் நம் நாட்டில் நமக்கு கிடைத்தது என்று நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என் குடும்பத்தார் சார்பாக நான் நிச்சயம் அங்கு வருவேன். இப்போவே எங்களுக்கு அட்சதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அட்சதையை வச்சு நம்ம வீட்டில் அந்த அட்சதையை நான் டெய்லி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எங்கள் வீட்டில் அதை வச்சுட்டு நீங்கள் கையில் வச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள். அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக வைங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால ராமா அப்படின்வோம். இது நம்மளை அறியாமல் வரும். அது மாதிரி ராமா கிருஷ்ணா இப்படின்றது நம்ம சொல்கிறது எல்லாருமே, எல்லாருமே உலக மக்கள் அத்தனை பேரும். அதுக்கு மதம் தேவையில்லை. ராமா, ஐயோ ராமா அப்படின்வோம். ஒரு பிரச்சனை வந்தாலே ராமா, ஏதாவது ஒன்றாச்சுன்னா ஐயோ ராமா. பாருங்கள், அங்கேயும் அவர் தான் நமக்கு ஆறுதல் சொல்லுவார். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம எல்லோரும் 22ஆம் தேதி நம்ம வீட்டில் இருந்து நம்ம அதுக்குண்டான ஒரு பிரார்த்தனையை செய்வோம். இனி வரப்போகிற காலங்களில் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, கோயிலுக்கு எல்லோரும் போக போகிறோன்ற சந்தோஷம் இருக்குது. வாழ்க. ஜெய் ஸ்ரீராம். திரு பி. வாசு அவர்கள் தமிழகத்துல ராமர் எப்படி இருக்காரு, எப்படி சும்மா பேசும்போதே ராமருடைய பெயரை நம்ம உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருந்தாரு. கடைசியாக பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பாத்துருங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ராமரோட அக்ஷதை இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஜெய் ஸ்ரீராம். பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் பிபரே ராமரசம் ராமரசம் ராமரசம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு ராமரோட அக்ஷதை எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் அதை கருதுகிறேன். நம்ம
நாட்டில் ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியாவில் மிகப்பெரிய ராமர் கோயில் ஓட கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. அதனால் நீங்கள் எல்லாரும் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் 5 அகல் விளக்கு ஏற்றி வைங்க. 500 வருஷமாக நம்மளோட முன்னோர்கள் பாடுபட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டணுன்னு. 500 வருஷமாக நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலுக்கு கட்டுறதுக்காக பாடுபட்டாங்க. நம்ம வாழற இந்த காலத்தில் இது நடந்திருக்கு. அதில் நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும். கண்டிப்பாக அயோத்தியாவுக்கு போங்க, ராமரை தரிசனம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போகிறேன் ஃபேமிலியோட. ஜெய் ஸ்ரீராம். ஸோ இவங்க எல்லாரும் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த இன்விடேஷன் மற்றும் அந்த ஒரு அட்சதை இருக்கு பார்த்தீங்களா, அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே போகணும்னு சொல்லி தமிழக பாஜக சார்பாக, ஆர்எஸ்எஸ் சார்பாக, நிறைய இந்து அமைப்புகள் சார்பாக ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லாருமே அவங்க போய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் தரல, எங்களுக்கு ஏன் யாரும் தரவே இல்லை, யாரும் ஏன் எங்களுக்கு இன்விடேஷன் வைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிக்காதீங்க. கண்டிப்பா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பாஜக காரங்க கிட்ட கேளுங்க. பாஜக காரங்களுக்கு அந்தந்த ஏரியால கூடிய பாஜக காரங்களுக்கு லாட்டா எல்லாருமே கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கும் இன்னைக்கு என் வீட்டுக்கு இந்த பாஜக காரங்க மற்றும் ஆர்எஸ்எஸ் காரங்களாம் எனக்கு இந்த இன்விடேஷன் மற்றும் அச்சதை இது கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்க வீட்டுக்கும் இதை மாதிரியான ஒரு இன்விடேஷன் மற்றும் அக்ஷதை கொடுப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் மற்றும் இந்த அக்ஷதை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குன்னு. இந்த திரை பிரபலங்கள் பேசின இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கே இப்ப புரிஞ்சிருக்கும் எப்படிலாம் இந்த திராவிடவாதிகள் கதறி இருப்பாங்கன்னுட்டு. முக்கியமா திரைப்பிரபலங்களுடைய இந்த ஒரு வாழ்த்துக்களை பார்த்துட்டு அவங்க என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க, எப்படிலாம் வைத்தறிச்சல் பட்டிருப்பாங்க. அடா பாவிகளா, தந்தை பெரியார் மண்ணுல இருந்துகிட்டு அதுவும் திராவிடவாதிகள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல அதுவும் தமிழ் திரையுலகளை இருந்துகிட்டு இப்படி ஓப்பனா அயோத்தியா கோயிலுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, அதுவும் இந்த வீடியோ ஆரம்பிச்ச உடனே ஜெய் ஸ்ரீராம்லாம் சொல்றீங்களா, இதெல்லாம் எப்படா சாத்தியமாச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அவங்க எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த இந்த ஊபிஸோட நிலைமை இப்ப எப்படி இருக்கும்னா, எரிதிடி மாலா ஃபேனா 12ஆம் நம்பர்ல வேடி அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருப்பாங்க. உங்க வீட்டு கதறல் எங்க வீட்டு கதறல் இல்லைங்க, அப்பேற்பட்ட கதறல் அங்க நடந்துட்டு இருக்கு. அதிலும் டைரக்டர் பி வாசு அவர்கள் பேசின விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா வைத்தறிச்சல்ல கத்திட்டு இருப்பானுங்க. திரு தம்பிராமையா அவர்கள் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஸ்டேஜ்ல அண்ணாமலை அவர்களை குறித்தான ஒரு கேள்விக்கு ரொம்ப அழகா வெளிப்படையா ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. ஆக்சுவலா அந்த ஸ்டேஜ்ல அண்ணாமலை அவர்களை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் அத மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாங்க. பட் தம்பிராமையா அவர்கள் அந்த ஒரு ஸ்டேஜ்ல அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாகவும் அவரை பாராட்டியும் பேசியிருந்தாரு. அப்பவே தம்பிராமையா அவர்கள் அப்படி பேசினதுக்காக இங்கிருந்த இந்த ஊபிஸ்கள் எல்லாருமே அவரை கடிச்சு வச்சானுங்க. இப்ப இத மாதிரியான ஒரு விஷயத்த பேசியிருக்கும் போது சும்மா இருப்பானுங்களா? இதே மாதிரி நடிகர் ரஜித் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஸ்ரீராமர் கோயிலுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன். ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸினுடைய கிரவுண்டே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு சில பிரபலங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா, இவங்க யாருமே கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கு போகவே இல்லை. அதனாலதான் பல பேருக்கு இப்ப காண்டே. எங்க தலைவர் நூற்றாண்டு விழாக்கு வராம இங்க உட்கார்ந்துக்கிட்டு அயோத்தியா கோயிலுக்கு வாழ்த்தாடா சொல்றீங்க வாழ்த்து அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா இந்த ஊபிஸ்கள்லாம் கதறிட்டு இருப்பானுங்க. இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் அப்படியே மாத்தி யோசிச்சு பாருங்களேன். இப்ப பார்த்தா இந்த திரைப்பிரபலங்கள் இவங்க எல்லாருமே தர்காக்கோ மசூதிக்கோ இல்லைன்னா ஏதாச்சும் சர்ச்சுக்கோ போயிருந்தாங்கன்னா இவங்க என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க. ஆஹா, இதுவல்லவோ மதசார்பின்மை, இதுதாண்டா தமிழ்நாடு, இதுதாண்டா திராவிட நாடு, இது தந்தை பெரியார் மன்றா, மதம் என பிரிந்தது போதும் இனம் என பிரிந்தது போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் பக்கமா எழுதி தள்ளியிருப்பானுங்க. வசனமா பேசி தள்ளியிருப்பானுங்க. சர்ச்சுக்கு போறது மசூதிக்கு போறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மத சார்பின்மையா. ஆனா அயோத்தியா கோயிலுக்கு போறது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றது இதெல்லாம் மத வெறியாம். அது மாதிரி பண்றவங்க எல்லாருமே சங்கிக்கலாம். இப்படி எல்லாம் நடந்ததுன்னா உடனே ஹிந்துத்துவவாதிகளுடைய கட்டுப்பாட்டுலதான் இந்த ஒட்டுமொத்த நாடும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உருட்டுவானுங்க. வேற தக்காளி யாரா நீங்கெல்லாம், எங்கிருந்தா வரீங்க, ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி பேசி மாட்டிக்கிறீங்க? இதுங்கள மாதிரியான ஆட்களை எக்ஸ்போஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதுங்கள நல்லா பேச விட்டு நம்ம அமைதியா இருந்தாலே போதும், அதுங்களே பேசி 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 மாட்டிக்கோங்க. இந்த சொல்லுவாங்களே தவளை தன் வாயால் கெடும்னு, அதே மாதிரி இதுங்க எல்லாமே அதுங்க வாயாலே கெடுங்க. சோ ஃபைனலி இத மாதிரி திரைப்பிரபலங்கள் அயோத்தியா கோயிலுக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்றத பார்க்கும்போது திக காரங்களுக்கும் திமுக காரங்களுக்கும் உண்மையாவே ஷாக்கா இருக்கும். பட் அவங்கள விட ஷாக்கா இருக்கிறது யாருக்குன்னா எனக்கு தான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நாம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து இந்த தமிழ் திரைப்படங்கள்ல
இந்துக்களை கிண்டல் பண்ற மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் பார்த்திருக்கோம். அத மாதிரி மட்டுமே பார்த்து வளர்ந்த ஜெனரேஷன் நம்மளோட ஜெனரேஷன். அப்படி இருக்கும்போது இத மாதிரியான திரைப்பிரபலங்கள் வெளிப்படையா வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றதெல்லாம் உண்மையாலேயே வேற லெவல். நீங்க எல்லாருமே இத மாதிரி பேசுறதோட மட்டும் நிறுத்திக்காம இந்துக்களுக்கு எதிராக, இந்து மக்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக படம் எடுக்கிறதோ, அப்படி இல்லைன்னா அத மாதிரி ஏதாச்சும் படம் வந்ததுன்னா அதற்கு எதிராக குரல் கொடுக்கறதோ செஞ்சீங்கன்னா உண்மையாலேயே ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட. கண்டிப்பா அது வருங்காலங்களில் நடக்கும்னு நினைக்கிறேன், நம்புவோம். சோ இப்போ நீங்க இந்த திரைப்பிரபலங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அயோத்தியா ஸ்ரீ ராமர் கோயில் பற்றி இவங்க பேசின விஷயத்தெல்லாம் பார்த்து என்ன நினைக்கிறீங்க? அதை தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்தாங்க இன்னைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.